வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சண்டேங்கிறனால லேடிஸ் எல்லாருமே காலையிலேருந்து ரொம்ப பிஸியாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்லேயும் அதே மாதிரி தாங்க, ரொம்பவுமே பிஸி சண்டேங்கிறனால. கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்துட்டு முழு ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம உக்கடம் மார்க்கெட்டுக்கு காலையிலேயே சீக்கிரம் போயிட்டு ஒரு 5.5 கிலோ ஜிலேபி மீனும் ஒரு 1.5 கிலோ மத்தி மீனும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்து இந்த மீன் கழுவறிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கத்தியில் ஸ்லிட் போடுறதே வந்துட்டு அவ்வளோ ஒரு மீன் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் மீனுங்கிறதுனால ரொம்பவுமே இறுக்கமாக இருந்தது. ஸோ நம்ம ஸ்லிட் போட்டால் தான் நல்லாவே வந்துட்டு நம்ம மசாலில் உள்ளே இறங்கும். ஸோ அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா விழுதா எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு நிறைய எடுத்துக்கிட்டோம். அது கூடவே வந்து சால்ட், உப்பு வந்து அந்த மசாலுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு இன்றைக்கி லெமனும் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 2 லெமன் போல் பிழிஞ்சு விட்டுட்டோம். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த மீனில் வந்து அந்த மசால் கூட புளிப்பு நல்லா இறங்கும் அப்படின்றனால வந்து அது பிழிஞ்சு வச்சுருக்கு. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கூட வந்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இந்த பொடி இருக்குது இல்லையா, எல்லாத்தையுமே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ தான் வந்து அங்கங்கே திட்டாக இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்துட்டு குவான்டிட்டியும் அதிகம் இல்லையா, அதனால தான் நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு மீனாக வந்து ஃபிஷ் எல்லாமே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஃபிஷ்க்கும் மசால் வந்துட்டு சூப்பராக மேலே உள்ளே அந்த ஸ்லெட்டுக்குள்ளே எல்லாமே நம்ம வந்துட்டு ஒன்றா வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்படி நம்ம ஒரு மீனாக நம்ம வந்துட்டு நிறைய ஜிலேபி மீன் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊறறக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ நம்ம எல்லா மீனும் இதே மாதிரி மசால் தடவி ஒரு மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் நம்ம வந்துட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மசால் வந்துட்டு நல்லாவே இறங்கிடும். ஸோ நம்ம பொரித்து எடுக்கும் போதும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா மீனுமே வந்துட்டு நம்ம மசால் தடவிட்டே இருக்கோம். இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் போடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும், அந்த பதமாக இருக்காது. அப்படிங்கிறனால கார்ன்ஃப்ளவர் மாவு போடலை. இந்த மீன் டைமில் வந்துட்டு இதே மாதிரி எல்லாம் பெரட்டி வச்சுட்டு இங்கே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி புதினா, இன்றைக்கி சண்டேங்கிறனால புதினா இலை, கொத்தமல்லி இலை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா. இந்த புதினா இலையில் மேலே அந்த ரூட் வர இடத்துல வந்துட்டு விட்டுட்டு மேலே வந்து அந்த தண்டு, அந்த ஸ்டெம் நடுவில் ஒவ்வொன்றும் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மேலே கட் பண்ணி விட்டு இப்படி ஒரு டம்ளரில் வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 days வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த புதினா இலைகளில் எல்லாத்துலேயுமே வந்து இலைகள் வந்து விட தொடங்கிடும். ஸோ நம்ம வந்துட்டு புதினா இலைகளை வந்து வளர்க்கும் முறை நிறைய பேர் வந்து புதினா இலைக்கு வந்து நட்டு வச்சா வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் போட்டு அதை வந்து ஒரு 2 days வச்சு அந்த சின்ன இலைகள் வந்ததுக்கப்புறமா அந்த ரூட்டில் வந்துட்டு சைடில் வந்துட்டு இப்படி ஸ்லாண்டிங் பொசிஷனில் மண்ணில் அந்த ரூட் போகிற மாதிரி வைக்கணும். அதே போல் இன்றைக்கி வந்து மீன் கழுவணும் இல்லையா, அப்போ அந்த செதில், அந்த தண்ணி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து, அதாவது காய் கொடுக்குற செடிகள், பழம் கொடுக்குற செடிகள், இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி மண் போட்டு விட்டுலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் பூனை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த மண்ணெல்லாம் நமக்கு வந்து எடுத்து வெளியே விட்டுரும். அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் அப்படி தான், எல்லோரும் விதை போட்டால் தான் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு இந்த ஸ்டெம்மை இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த வேரோடையே வந்துட்டு இப்படி வச்சு விட்டுருவேன். அதுவே கொஞ்ச நாளில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தழைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மீனெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு ஊறிட்டுருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம வந்துட்டு குழம்புக்கு ரெடி பண்ணலாம். மீன் குழம்பு, அதாவது மத்தி மீன் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் ஜீரகம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு மண்டேக்கு வந்துட்டு நம்ம அடை தோசை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அரிசி, அதுக்கப்புறமா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா அரிசி ஊற வச்சாச்சு. ஸோ ஈவினிங் வந்து அதை ஆட்டி எடுத்துக்கலாம்.
அதே போல் வந்து எண்ணெய் காஞ்சோன்னா கருவேப்பிலை நிறைய போட்டுக்கிட்டேன், ஜீரகம் கொஞ்சம் போட்டாச்சு. அரைச்சி வச்ச அந்த மசாலா இருக்குல்லையா, அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தேங்காயும் வந்துட்டு இதே மாதிரி சில்லாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வந்துட்டு இதே மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அளவு வந்துட்டு நமக்கு வந்து தெரியாது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் மசால் பொடி வந்துட்டு மொத்தமாகவே அரைச்சி வச்சுருவோம். அதனால் அந்த மசால் பொடி மீனுக்கு வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் வந்துட்டு புளி வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியையும் வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்து காரம் நல்லா இறங்கும். அப்புறம் உப்பு கொஞ்சம் வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். இப்போ பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம 4 அறுத்து போடுறதுனால போடலாம், இல்லை முழுசாக வந்து அப்படியே போட்டோன்னா அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் வந்து அப்படியே மீன் குழம்புல இறங்கிடும். ஸோ மீன் குழம்பு வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து வச்சுருக்க ஒரு மத்தி மீன் ஒரு 20-25 பீஸ் இருக்கும். அந்த மீன் எல்லாமே எடுத்து போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து சிம்மில் ஒரு 20 நிமிஷம் போல் வச்சுட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். ஸோ இந்த மீன் குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம ரசம் வச்சுருக்கோம். ஸோ ரசமும் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளோட மீன் குழம்பு அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த தெருவே மணக்குங்க. ஏன்னா மத்தி மீன் குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டோட அருமை கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு மத்தி மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டியான குழம்பு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த மத்தி மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு வேறு எந்த மீனில் குழம்பு வச்சாலுமே பிடிக்காது. ஸோ எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு மத்தி மீன் குழம்புல தான் நாங்கள் குழம்பு வைப்போம். அதுக்கப்புறமா இது எல்லாமே முடிச்சுட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த காரம் எல்லாமே வந்துட்டு உள்ளே நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்துட்டு மீனை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஊறியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல அதுக்கு வந்து அந்த மீனுக்கு மசால் தடவி வச்சுருக்கும் போது அதில் லைட்டாக அந்த மசாலா எடுத்து நம்ம வாயில் வச்சு பார்க்கலாம். ஸோ காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா நம்ம நிறைய குவான்டிட்டி செய்யும்போது சில நேரம் வந்து நம்மளும் ஹியூமன் தானே, அதனால் வந்து கொஞ்சம் காரம் மிஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய மீன் குழம்பு பாருங்கள், மத்தி மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். அது எண்ணெய் நல்லா அந்த தோசை தவா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபிஷ்ஷாக நம்ம போடலாம். இன்றைக்கி தோசை தவா வந்து பெருசாக இருக்கனால வந்துட்டு நான் இங்கே ஒரு 3 ஃபிஷ் போட்டுக்கிறேன். ஸோ 3 ஃபிஷ் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் ஈவனாக வந்து எல்லா பக்கமுமே வந்துட்டு ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அதே போல் மீனும் வந்துட்டு இதாகும். ஸோ நம்ம வந்து அந்த மீன் தோசை தவாவில் ஃப்ரை பண்ணும்போது அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக வரும், அந்த நெடி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த புகை அதிகமாக வராது. இன்னொன்று மீனும் சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் நம்ம மீன் குக் பண்ணும்போது எப்பயுமே வந்து பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கணும். வச்சுட்டு நம்ம அங்கே இங்கே எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு கருகிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து ஓரளவுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு ஆக விடாமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் இப்படி வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிளேட்டில் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அப்போ சர்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபிஷ் நம்ம எப்பயுமே சாப்பிடும்போது அது வந்துட்டு உள்ள மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கா, இல்லை உப்பு கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு லேடிஸ் வந்து அடுத்த செட் ஆஃப் மீன் எல்லாமே பொரித்து கொடுக்கணும். நம்ம அதை கவனிக்காமல் எல்லா மீனும் பொரிச்சுட்டு மொத்தமாக சாப்பிடும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு காரம் உப்பு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே நம்ம வந்துட்டு சமைக்கும்போது இதை டெஸ்ட் பண்ணோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி முழு ஃபிஷ்ஷாக சாப்பிடும்போது லெமன் பிழிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அது கூடவே ஆனியன் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் இப்போ வந்து அதுதான் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன், கூடவே வந்துட்டு வெங்காயம் வச்சுருக்கேன். அதே போல் டெக்கரேஷனுக்கு வந்து புதினா, இது சாப்பிடும்போதே நம்ம புதினாவும் ஒரு இலை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குது?
டேஸ்ட் எப்படிமா இருக்கு? நல்லா வெந்திருக்கா? காரம் எல்லாமே சூப்பராக இருக்கா? நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட இது தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சிருக்கிறது செம்மையாக இருக்கா? ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே பொரிச்சாச்சு. பொரிச்சிட்டு ஒயிட் ரைஸ் போட்டு அதுக்கு அந்த மத்தி மீன் குழம்புல இருக்க மீன் எல்லாமே போட்டு பெரட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே லெமனும் வச்சுக்கிட்டேன். அதே போல் மத்தி ஃபிஷ்ஷும் வச்சாச்சு. கூடவே நம்ம ஃபிஷ்ஷை ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம எடுத்து வச்சுட்டு இது ஒரு வாய் அது ஒரு வாய், அதாவது அந்த ஜிலேபி ஃபிஷ் மேலே அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே ஒரு கை பிச்சு கூட அந்த வெங்காயம் வச்சு ரைஸில் சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ அபாரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மத்தி மீன் குழம்பும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா வெறும் அந்த முழு மீன் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.